நான் வந்து வயசானவங்க எப்படி வந்து அவங்க சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம சொல்ல வைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். அதாவது நிறைய வாட்டி வந்து நம்ம பார்க்குறோம், வயசானவங்களால வந்து அவங்க நினைக்கிறத சொல்ல முடியறதில்லை, ஆர் சொல்லணும்னு நினைக்கிறத மறைச்சி வைக்கணும்னு பார்க்குறாங்க. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது, அவங்களுக்கு அது பிடிக்கலை, பட் அதை வந்து எதிர்த்து கேட்கறதுக்கோ இல்லை வந்து அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு தைரியம் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து அதை வந்து ஃப்ரீயாக சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பழைய தைரியமோ நம்பிக்கையோ இல்லை. இப்போ வந்து அவங்க ஏதாவது சொன்னால் அதை வந்து யாரும் வந்து பெருசாக நினைக்க மாட்டாங்க, யாரும் வந்து அவங்கள மதிக்கிறது இல்லை, யாரும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்றத வந்து அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கிற ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இன்னும் அந்த மரியாதை இருக்குது, இன்னும் அந்த அந்த கெப்பாசிட்டி டு திங்க், அந்த ஒரு நீங்கள் தீர்மானிக்கிற லெவலில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற தைரியத்தை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், நம்ம வந்து அதை வந்து எப்படி அவங்கக்கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள், இன்றைக்கி வந்து நம்ம என் பையன் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறான், இல்லை வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு மெடல் வாங்கியிருக்கிறான் அவங்க பேத்தி அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட வந்து போய் சொல்லும்போது அவங்களுக்கு அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி. ஓகே, ஸோ ப்ராபப்ளி வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் போன வாரம் சொன்னேனே, நான் அவன் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஓகே, நீங்கள் ஒன்று வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, இல்லை வந்து சிம்பிள் திங்ஸு, இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறதுலேருந்து ஒரு விஷயத்துலையும் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது த ஹோல் அவங்களுக்கு உள்ள மனசில் இருக்கிற விஷயங்களை வந்து எப்படி நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் தான் வந்து நான் கேர்டேக்கர்ஸோட ரோலை வந்து நான் இன்னும் ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து அட்டெண்டர்ஸ் பேஷண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களால வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும். இந்த பேஷண்ட்ஸோடைய ஸ்பீச், அதாவது பேச்சை வந்து வெளியில் மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கும், மனசில் இருக்கிற ஆசைகளை வெளியில் கொண்டு வரத்துக்கும் அவங்களால டெஃபினட்டாக முடியும். இன்ஸ்பைட் ஆஃப் பேஷண்ட்ஸ் பேசவே முடியலன்னா கூட இவங்களால வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்றது நான் கண்கூட பார்த்த சில விஷயங்கள். தேங்க்யூ.